பார்த்து வருகிறோம். பாஜகவில் பரபரப்பு மாற்றங்களுக்கு மத்தியில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 13ஆம் தேதி சேலம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமித்ஷாவின் இந்த சேலம் வருகையின் திட்டம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைக்கிறார் நெறியாளர் அபிநயா. இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. பாஜக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய அனைத்து விதமான அரசியல் நகர்வுகளையும் வியூகங்களையும் வகுத்து வருகிறது. அதற்கான பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமைப்பு செயலாளர் அவர் மாற்றப்பட்டிருப்பது, அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருப்பது என்பதும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எதனால் இந்த மாற்றம், அப்படியான ஒரு மாற்றத்தை தேர்தல் சமயத்தில் செய்ய வேண்டிய சூழல் ஏன் உருவானது போன்ற கேள்விகளும் எழுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இந்த மையக்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இதில் மூலமாக தற்போது கூட்டணியில கூடுதல் கட்சிகள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது போன்ற அம்சங்களை எல்லாம் பாஜக தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது ஒரு இறுதி கட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கலாமா? அபிநயா, மிக முக்கியமாக தற்பொழுது பாஜகவினுடைய குறிப்பாக நேற்றைய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதான ஒரு கூட்டமாக பார்க்குறோம். வழக்கத்திற்கு மாறாக குறிப்பாக கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த மையக்குழு கூட்டமானது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு RSS அலுவலகத்தில், குறிப்பாக பாஜகவினுடைய முக்கியமாக பல்வேறு முடிவுகள் எடுக்கக்கூடிய RSSனுடைய அலுவலகத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் தற்போது நாம் சற்று முன்னதாக தற்போது பாஜக அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே கமலாலயத்தில் தற்போது PL சந்தோஷ் தற்போது நயினார் அவர்களோடு ஆலோசனை நடத்துவதற்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினத்தில் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது PL சந்தோஷ் தற்போது மீண்டும் கமலாலயத்திற்கு வந்திருக்கிறார். பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சேலத்தில் நடைபெறக்கூடிய, சேலம் ஓமலூரில் நடைபெறக்கூடிய இந்த சக்தி கேந்திரா ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேசவ விநாயகம் அவர்களுடைய மாற்றத்திற்கு பின் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். குறிப்பாக ஏன்னா இந்த 2 மாதத்திற்குள்ளாகவே தேர்தல் இன்னும் 65 நாட்களில் வரக்கூடிய ஒரு சூழலில் கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றுவதற்கான ஒரு அதிரடி முடிவு நேற்றைய தினத்தில் மையக்குழு கூட்டத்தில் PL சந்தோஷ் அவர்கள் நேரடியாக RSS நிர்வாகிகளோடு ஆலோசித்த பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு பின்னணியில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக குறிப்பாக பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வேகம் எடுத்திருந்தாலும் கூட நதி போல சென்று கொண்டிருந்த பாஜக திடீரென்று தேங்கி துர்நாற்றம் வீசக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் வேர்டு அப்படிங்கிறது PL சந்தோஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய தரப்பு கருத்தும், அதே போல முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவருடைய கருத்தும் அப்படிங்கிறது மாறி மாறி பல விஷயங்கள் வாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக இந்த விவகாரத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுதும் குறிப்பாக பார்ட்டி ரிலேட்டடாக குறிப்பாக ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷன்லையும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைப்பு பொதுச் செயலாளர் அவருடைய மாற்றம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதன் அடிப்படையிலேயே கேசவ விநாயகம் அவருடைய அந்த மாற்றத்திற்கு அது ஒரு முக்கியமான பரிந்துரையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது புதிதாக கன்னியாகுமரி நாம் தொடர்ந்து பேசுவோம். இது குறித்த கூடுதல் பார்வையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறார். இதில் என்ன அரசியல் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? RSS நகர்வு தான். பாரதிய ஜனதா என்பது அரசியல் முகம், RSSின் அரசியல் முகம். RSS தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் நிறைய கிளைகள் வைத்திருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு பணிகள் செய்து வருகிறார்கள். எனக்கும் பெரிய நெருங்கிய தொடர்புகள்லாம் இருக்கின்றன. RSS மூத்த தலைவர் சூரிஜி என்கிற சூரிய நாராயணன் ஜோஷி அவர்களது ஹிந்துஸ்தான் சமாச்சார் என்கிற செய்தி நிறுவனம், இதோடெல்லாம் பெரிய தொடர்புகள் இருக்கின்றன. RSSஐ பொறுத்தவரையில் RSS யாரை அனுப்புகிறதோ அவர்கள் தான் மாநில பாரதிய ஜனதாவின் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவின் அமைப்பு பொதுச் செயலாளர்.
ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளையும் அவர்கள் தான் கவனிப்பார்கள். லைம்லைட்டுக்கு, பொலிட்டிக்கல் லைம்லைட்டுக்கு வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் தான் உண்மையான முதுகெலும்பு. அந்த வகையில் தான் கேசவ விநாயகம் அவர்கள் பணியாற்றி வந்தார். ஆனால் அவருக்கும் பாரதிய ஜனதாவின் தலைவர்களுக்கும் இடையிலே கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தன. அண்ணாமலை போன்றவர்கள் பாரதிய ஜனதாவின் சித்தாந்தங்களுக்கு உட்பட்டு, RSS சித்தாந்தங்களுக்கு உட்பட்டு கட்சி பணியாற்ற வரவில்லை. அவர்கள் வெவ்வேறு துறைகளிலே இருந்தார்கள். அவர்களே அரசியலுக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்தது, அவ்வளவுதான். நேரடியாக RSS தொடர்புகளோ பயிற்சியோ கிடையாது. வெறுமனே RSS உறுப்பினராக இருந்தெல்லாம் பயனில்லை. RSS சாக்காவை அட்டன் செய்து அதற்கு பிறகு 5 நிலை பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகள் எல்லாம் முடித்தால் மட்டும்தான் அது RSS-இன் ஒரு முதுகெலும்பாக கருதப்படுவார்கள். அப்படியான நிலைப்பாட்டிலே நயினார் நாகேந்திரன் கிடையாது, தமிழிசை கிடையாது, அண்ணாமலை அவர்கள் கிடையாது. இவர்களெல்லாம் பல்வேறு துறைகளிலே பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள், பாரதிய ஜனதாவுக்கு வந்தார்கள், அவ்வளவுதான். இதுல முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அதாவது பாரதிய ஜனதாவின் அமைப்பு பொதுச் செயலாளர் RSS நாமினிக்கும் மற்ற தலைவர்களுக்கிடையே முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அந்த வகையிலே அண்ணாமலை அவர்களுடனான ஏற்பட்ட முரண்பாடு அதிகமாக தெரிந்தது. காரணம் என்னவென்றால், கேசவ விநாயகம் அவர்கள் தொகுதிகளை எல்லாம் பிரித்து தொகுதி பொறுப்பாளர்களை நியமிப்பதிலே பெரிய பணியாற்றினார். அதுல மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தி இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. தமிழிசை அவர்களுக்கும் அதிருப்தி இருந்தது. எனவே தேர்தல் நேரத்திலே அந்த அதிருப்தி தொடர வேண்டாம் என்று RSS தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அவர்களாகத்தான் அந்த ஆஃபர் கொடுத்ததாக சொல்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு மூத்த RSS நிர்வாகி இப்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் மாநில அமைப்பு பொதுச் செயலராக வரப்போகிறார். இது தேர்தல் பணிகளை எல்லாம் பாதிக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே நேரடியான அரசியலில் கிடையாது, பேக் போன் தான். அது போக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி கட்சிகளோடு பேசுவது, இதுல ஒரு இழை இருக்கும். அதாவது கேசவ விநாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் அந்த பணிகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். 2024 தேர்தலிலே பெரும்பணியாற்றி இருக்கிறார். அந்த இழை இருக்கும், அது இப்போது கொஞ்சம் அறுபடும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். வணக்கம் திரு பிரியன். அமித்ஷா அவருடைய வருகை 14ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையொட்டி சில மாற்றங்கள் கட்சிக்குள்ளாக நடந்திருக்கு. மேலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. இதை தாண்டி கூட்டணி சார்ந்த முடிவுகள், தொகுதி பங்கீடு சார்ந்த முடிவுகள் எல்லாம் இறுதிக்கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? என்ன வியூகம் வைக்கிறாங்க பாஜக? பாஜகவை பொறுத்த மட்டும் பிரதமர் அமித்ஷா அவர்கள் மாறி மாறி வரதை நம்ம பாக்குறோம். இந்த மாச கடைசியில பிரதமர் வரதா இருக்காரு. இப்ப நடுவில் இடையில அமித்ஷா வர்றாரு. இப்போ முதல்ல பிரதமர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்தாரு, அதுக்கு திருச்சிக்கு வந்தாரு, அதுக்கு முன்னாடி கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணாரு. சோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தபடியா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். அதுவும் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுல அதிமுகவோட பாஜக ஒரு பல முன்னெடுப்புகளை அவங்க செய்யறதை நம்ம பாக்குறோம். அவங்களுடைய முயற்சியினால்தான் பாமக அன்புமணி கூட்டணியில் இணைந்தார். அதே மாதிரி தினகரன் இணைந்தார். சோ இந்த தடவை அமித்ஷா வரும்போது கண்டிப்பாக தேமுதிகவை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களும் திமுகவும் பாஜக மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சோ அது எந்த இடத்துல போய் முடியும்னு தெரியாது. சோ அமித்ஷா வரும்போது தேமுதிக இருந்தா அவங்களோட ஒரு கூட்டணியில அவங்க இணைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே சீட்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அவங்க கேட்கிற எண்ணிக்கையும் இவங்க கொடுக்கறதா சொல்ற எண்ணிக்கையும் அதுக்கு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க 60 கேட்கறாங்க, இவங்க 25க்கு மேல போக மாட்டேன்றாங்கன்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது அமித்ஷா வந்தாதான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறத பாக்குறோம். அது தவிர பாஜக உள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள், அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் நடக்கிற மோதல்கள், அப்புறம் கேசவ விநாயகம் ரிமூவ் பண்ண விஷயங்கள் முதல் தடவையா நம்ம பாக்குறோம். பாஜகவோட அஃபேர்ஸ்ல RSS உடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். RSS ஆல நியமிக்கப்பட்ட அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை எடுத்துட்டாங்க. அது உட்கட்சி பிரச்சனைகள்ல அவர் அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் 2 பேருக்குமே அவர் ஒரு பிரச்சனையா இருந்திருக்காரு போல. அண்ணாமலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நயினாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. 2 பேருமே கேசவ விநாயகத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அமைப்பு செயலாளர் மேல ஒரு குற்றஞ்சாட்டி அவர் வெளியே அனுப்பும் போது, அமைப்பு செயலாளர் ரொம்ப முக்கியமானவர், மாநில நிர்வாகத்துல ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு பல வருஷங்கள் அந்த பொறுப்புல அங்க இருந்திருக்காரு. இன்னொருத்தரை கொண்டு அங்க தேர்தலுக்கு முன்னாடி நியமிக்கும் போது அவர் எல்லா விஷயங்களும் கவனிக்கணும். கூட்டணி போன்ற விஷயங்கள், அப்புறம் உட்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள், தேர்தல் பிரச்சாரங்கள்னு பல விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் கவனிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஆட்களை RSS போட போறாங்கன்னு நமக்கு தெரியல. சோ அமித்ஷா வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அமித்ஷாவுடைய இந்த வருகை தேமுதிகவோட கூட்டணியை ஃபைனலைஸ் பண்றதுக்கான ஒரு விசிட்டா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல இருந்து இழப்பங்கீடுகள்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அமைப்பு செயலாளர் போர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நயினாருக்கும் அண்ணாமலைக்குமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பாஜகவினுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் என்பது சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.